குழந்தைங்களோட மெமரி இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது 3 விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த 3 விஷயத்துல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட். எவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து கத்துக்கிற விஷயத்துல இருந்து இன்புட் எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய லேர்னிங் கிராஸ்பிங் பவர் என்ன அப்படிங்கிறது தான் இன்புட். 2வது விஷயம் வந்து ஸ்டோரிங். ஸோ லேர்ன் பண்ண விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணணும், ஒரு ஸ்டோரிங் ஏரியால போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து அந்த புது விஷயத்த வந்து கத்துக்கிறதுக்கு அவங்க போயிடுவாங்க. அப்படி ஸ்டோரிங் பண்ண விஷயத்த வந்து தேவைப்படும் போது ரீகால் பண்ணுறது தான் ரீகாலிங் கெப்பாசிட்டி. ஸோ மெமரியில் மொத்தம் 3 விஷயம் இருக்குது. ஒன்று இன்புட்டு, ஸ்டோரிங்கு, அப்புறம் ரீகாலிங். இப்போ குழந்தைகளுக்கு வந்து இந்த படித்தது எதுவும் மறந்து போயிடுது, கரெக்டாக வந்து கிளாஸில் போய் மறந்துடுறான், இல்லை எக்ஸாம் டைமில் மறந்துடுறான் அப்படின்னா மறந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக அப்படி யோசிக்காம இந்த 3 விஷயத்தில் எதில் வந்து அவங்களால வந்து கோப்ப பண்ண முடியல அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். இன்னையோட வீடியோவில் வந்து குழந்தைக்கு இன்புட் ரிசீவ் பண்ண முடியல, அவங்களால வந்து டக்குன்னு வந்து சொல்லிக் கொடுக்குற டைமுக்குலாம் அவங்களால கிராஸ்பிங் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு எப்படி வந்து அந்த கிராஸ்பிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இல்லை கேம்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கலாம். கேம் விளையாடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கேம் என்ன பண்ண போகிறோம்னா, இல்லை நிறைய ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. இந்த ஆல்ஃபபெட்ஸில் 3 ஆல்ஃபபெட்ஸ் எடுத்து நான் வைப்பேன். என்ன ஆல்ஃபபெட்ஸ் எடுத்து வச்சேன் நீங்கள் சொல்லணும். ஓகே, ரெடி? ஷால் வி ஸ்டார்ட்? என்ன ஆல்ஃபபெட்? சூப்பர். இப்போ நீங்க பண்றீங்களா ஒரு வாட்டி? நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி 3 லெட்டர்ஸ் எடுத்து வெளில வைங்க. நான் கரெக்டா சொல்லணும்னா நீங்க அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? நீங்க வேர்ட்ஸா சர்ச் பண்ண வேண்டாம், எதை வேணாலும் வைக்கலாம். எனி ஆல்ஃபபெட்ஸ் எடுத்து வைங்க, வேர்ட்ஸ் சர்ச் பண்ணாதீங்க. திருப்பி எடுத்து உள்ள போட்டுருங்க. நான் சொல்றது கரெக்டா நீங்க செக் பண்ணணும். KOT. ஓகே, ஒன் மோர் டைம் ட்ரை பண்ணலாமா நம்ம? ரெடி? 1 2 3. சூப்பர். நீங்க பண்ணுங்க. நான் பண்ண மாதிரி ஃபாஸ்டா நீங்களும் பண்றீங்களான்னு பாக்குறேன். எடுத்து போட்டுருங்க. DOK. சூப்பர், வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கேமுக்கு போக போறோம். இப்போ செகண்ட் கேம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாம வந்து ஒரு விஷுவலா ஒரு பிளாக்ஸ் டிசைன் பண்ண போறோம். இந்த பிளாக் டிசைன் வந்து அவங்க மெமரி பண்ண வேணா, டக்குன்னு டெமாலிஷ் பண்ணணும். டெமாலிஷ் பண்ணா அவங்க அந்த குயிக் மெமரியில வந்து இன்புட்ஸ் எடுத்து நீங்க அதை எனக்கு திருப்பி பண்ணி காமிங்க. ஓகேவா? பண்ணலாமா? ரெடி? இங்க பாருங்க. ஸ்லோவா ஸ்லோவா. ஓகே, இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணணும் நீங்க. அவங்க மிஸ்டேக் பண்ணாங்க, ஆனால் நான் அதை சொல்லி காமிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, இப்போவும் மிஸ்டேக் பண்ணாங்க, ஆனால் நம்ம இதில் எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ இவங்க அதை ஞாபகம் வச்சுக்கணுன்ற கான்செப்ட் கிடையாது. அவங்க எவ்வளோ தூரம் வந்து இன்புட்டை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அவங்க பெட்டராக இன்புட் ரிசீவ் பண்ணுறதுக்கு, அவங்க நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து இன்புட்டை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். அதனால் அது ரைட் ராங் அப்படிங்கிற விஷயமே எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க. ரெடி? நான் என்னெல்லாம் வைக்கிறேன்னு கரெக்டாக பாருங்க. ப்ளூ, ஆரஞ்சு, கிரீன். இப்போ அவர் வந்து கரெக்டா வச்சாரு. ஏன் இப்போ அவங்க வந்து கரெக்டா வைக்க முடிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, விஷுவல் இன்புட்டோட நான் எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு வந்து ஆடிட்டரி இன்புட்டும் கொடுத்தேன். ஸோ அதனால 2 இன்புட் கொடுத்ததுனால அவங்க வந்து வேகமா வைக்க முடிஞ்சது. பட் இப்போ ஒரு ஸ்டடீஸ்ன்னு வரும்போது 2 இன்புட் ஆல் த டைம் இருக்காது. டீச்சர்ஸ் வந்து எழுதி போடுவாங்க, இல்லை நீங்க ஒரு புக்ல வந்து படிக்க சொல்லுங்க அப்படிங்கும் போது ஒன்லி வந்து விஷுவல் இன்புட் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அதனால தான் அவங்க டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அவங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க போது நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு இன்புட் கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த இன்புட்டை வந்து வித்ட்ரா பண்ணுங்க. இப்போ கலர் சொல்ல மாட்டேன், சொல்லாம வைக்கிறேன், நீங்க நல்லா பார்க்கணும். ஓகேவா? ரெடி? ஓகே, ஓகே, ஒன் மோர் டைம் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கொஞ்சம் டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். ஸோ தட் ரொம்ப நேரம் அவங்க பார்த்தாங்கன்னா மிஸ்டேக் இல்லாம பண்றாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணுங்க. ரெடி? பார்த்துக்கோங்க.
நான் 4 கலர் எடுத்தேன், அவங்க வந்து 3 கலர் தான் எடுத்திருக்கிறாரு அவரு. ரெடி? திரும்ப நல்லா பாருங்க. சரி, நான் 2 எடுக்கிறேன். ஓகே, 2 தான் வச்சிருக்கேன். பண்ணுங்க. குட் ஜாப். இப்போ நான் ஃபிங்கர்ஸ் காமிக்கிறேன், அதே மாதிரி நீங்க ஃபிங்கர்ஸ் காமிக்கணும். ஓகேவா? ரெடி? இங்க வச்சுக்கலாம் கையை, பேசாம கை டேபிள் மேல வைங்க. ரெடி? நான் ஒரு கையில தானே காமிச்சேன், நீங்க 2 கையில காமிக்கிறீங்க. ஒரு கைனா ஒரு கை காமிக்கணும், 2 கைனா 2 கை காமிக்கணும். ஓகே, ரெடி? சூப்பர். நல்லா கவனிங்க. வெரி குட். ஸ்லோவா பண்ணுங்க, ஸ்லோவா பண்ணுங்க. ஒரு ஃபிங்கர்னா ஒரு ஃபிங்கர் தான் வரணும். ஓகேவா? ரெடி? இங்க பாருங்க, எந்த ஃபிங்கர் வச்சிருக்கேன், பாருங்க. லிட்டில் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஓகே, நீங்க வந்து கவனிக்கணும் எந்த ஃபிங்கர் யூஸ் பண்றோம், லிட்டில் ஃபிங்கரா இண்டெக்ஸ் ஃபிங்கரா, எல்லாமே நீங்க அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே, குட் ஜாப். ஹை ஃபை. நெக்ஸ்ட் வீடியோ வந்து மெமரி கேம்ல ஸ்டோரிங்கை வந்து டெவலப் பண்றதுக்கு என்னெல்லாம் கேம்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃப்ரூட்ஃபுல் வீடியோக்கு நம்மளோட சேனலை வந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.